பிப்ரவரியில் ஜனவரியை விட குளிரோட அளவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பனி புயல் இருந்துச்சு பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக பறக்குது. காற்று வேகமாக அடிக்கிறனால இந்த பனி இந்த மாதிரி பறக்குது. நைட்டில் இந்த வீடியோ எடுத்ததுனால இந்த மாதிரி பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. நைட்டில் கூட ஸ்னோலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையில் பார்த்தப்ப டெம்பரேச்சர் -1 இருந்துச்சு. பனி கொட்டி கிடந்துச்சு நிறையா. நைட் ஃபுல்லாக காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி காற்று அடித்ததுனால பனி ஃபுல்லாக பறந்துட்டு இருந்தது. பால்கனியில் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு தெரியும் பாருங்கள். பால்கனியில் குமிச்சு வச்சுருந்த பனியெல்லாம் காற்று அடித்ததுனால இந்த கிளாஸ் ஃபுல்லாக படிஞ்சிருச்சு. இந்த டோர் திறக்கவே முடியாது. இந்த பனி கரைஞ்சால் தான் இந்த டோர் திறக்க முடியும். இந்த பனி புயல் பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா பனி பேஞ்சிட்டே இருந்துச்சு. மழை பெய்யவே இல்லை. அதனால மேலே 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 பனி அப்படியே குவிஞ்சிட்டே இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பனி குவிஞ்சு கிடக்குதுன்னு. இந்த ரோடு மட்டும்தான் கருப்பாக தெரியுது. மற்ற இடம் ஃபுல்லாகவே வெள்ளை வெள்ளை வெள்ளையேன்னு தெரியுது. வேறு வழி இல்லை. பனி பெஞ்சதுன்னா இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதத்தோட சன்செட் சன்ரைஸ் டைமு. அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இது பெரிய சேஞ்ச் இருக்கும். இது கீழே போய் எடுத்தப்போ பனி எப்படி குவிஞ்சிருக்குன்னு பாருங்கள். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.